என்ன 3 பேர் மட்டும்தான் வந்திருக்கீங்க? மற்றவங்க எல்லாம் எங்க? போன வாரம் கேம்புக்கு வந்தவங்களாம் வந்திருக்கீங்களா? அக்கா ரேவதி வரலைன்னு சொல்லிட்டா, அவளுக்கு நெகட்டிவ்னு வந்துடுச்சாங்க்கா. ஆமாங்க்கா, என் கூட வரேன்னு சொன்னேன். மாலாவும் தீபிகாவும் வரல, அவங்களுக்கு நெகட்டிவ் தான். அக்கா என் கூட வந்து மோனிஷாவுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஆஸ்பத்திரியில் ஏதோ டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு கவுன்சிலர் அக்கா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் போன வாரம் கேம்புக்கு வரல, இப்போ நான் என்ன பண்ணணும்? நம்மளே இங்கே டெஸ்ட் எடுத்துக்கலாமே, அதுக்கு கிட்டு கொடுத்துருக்குறாங்களே. நான் தான் ஹெப்பாட்டிட்டிஸ் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ்னு வந்துருச்சு இல்லை, நான் ஏன் தடுப்பூசி போட்டுக்கணும்? இனிமே வராமல் பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் தடுப்பூசி போடுறோம். இந்த தடுப்பூசிலாம் எதுக்கு? கொரோனா போது தடுப்பூசி போட்டாங்க, அதனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே. சில பேர் சொல்கிறாங்க மது குடிக்கிறவங்களுக்கு தான் ஹெப்பாட்டிட்டிஸ் வரும்னு. மது கல்லீரலை சேதப்படுத்தி ஹெப்படைட்டிஸை ஏற்படுத்துது. இந்த படத்தோட இருக்கிற விளக்கத்தை பாருங்கள். ஹெப்படைட்டிஸ் என்பது கல்லீரல் பாதிப்பை குறிக்கிறது. ஒரு வைரஸ் அந்த தொற்றை ஏற்படுத்தினால் அது வைரல் ஹெப்படைட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மதுப்பழக்கம், சில வகை மருந்து மாத்திரைகள் மற்றும் வேதிப்பொருட்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் ஒருவருக்கு ஹெப்படைட்டிஸ் தொற்று ஏற்படலாம். மது அருந்துவதால் ஏற்படும் கல்லீரல் பாதிப்பு. மது கல்லீரலை சேதப்படுத்தும் கல்லீரல் தொற்றான ஹெப்படைட்டிஸை ஏற்படுத்தும். ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் என்பது அதிகப்படியான மதுவை நீண்டகாலம் தொடர்ந்து அருந்துவதால் கல்லீரலில் ஏற்படும் பாதிப்பாகும். நாள்பட்ட குடிப்பழக்கத்தால் பலர் கல்லீரல் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். இது சரி செய்யவே முடியாத அளவுக்கு கல்லீரலை பாதித்து கல்லீரல் செயலிழப்புக்கு வழிவகுக்கும். சில நேரம் இறப்பு கூட ஏற்படலாம். மது பழக்கத்தால் ஏற்படும் கல்லீரல் பாதிப்பின் நிலைகள். இயல்பான கல்லீரல். கல்லீரல் நம் உடலில் உள்ள மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாகும். இரத்தத்திலிருந்து நச்சுக்களை வடிகட்டி பிரிக்கும் வேலையை இது செய்கிறது. கல்லீரலில் கொழுப்பு படிதல், ஃபேட்டி லிவர். மது பழக்கத்தால் கல்லீரலில் கொழுப்பு படிகிறது. இதன் அறிகுறிகள் லேசானதாகவும் சரி செய்துவிடக்கூடிய நிலையிலும் இருக்கும். ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ். ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் என்பது மது அருந்துவதால் கல்லீரலில் ஏற்படும் பாதிப்பாகும். இதன் அறிகுறிகள் மிதமாகவும் சரி செய்துவிடக்கூடிய நிலையிலும் இருக்கும். ஆல்கஹாலிக் சிரோசிஸ். ஆல்கஹாலிக் சிரோசிஸ் என்பது கல்லீரல் திசுக்களில் ஏற்படும் வடுவாகும். இதன் அறிகுறிகள் மோசமானதாகவும் சரி செய்ய இயலாத நிலையிலும் இருக்கும். ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் பற்றிய அடிப்படை தகவல்கள். உலகம் முழுவதும் 14 கோடி பேர் மதுவிற்கு அடிமைகளாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தினமும் 15 பேர், அதாவது ஒவ்வொரு 96 நிமிடங்களுக்கும் ஒருவர் மது அருந்துவதால் இறக்கின்றனர். கடுமையான ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் 40% 6 மாதங்களில் இறந்து விடுகின்றனர். ஒருவருக்கு ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் பாதிப்பு ஏற்பட்டால் அவரது கல்லீரலில் 50% பாதிப்படைந்து விடுகிறது. உலக ஹெப்படைட்டிஸ் தினம். கடுமையான கல்லீரல் பாதிப்பு மற்றும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பற்றிய உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், தடுப்பு, நோயறிதல் மற்றும் சிகிச்சையை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் ஜூலை 28ஆம் தேதி உலக ஹெப்படைட்டிஸ் தினம் என அனுசரிக்கப்படுகிறது. நாம் அனைவரும் இணைந்து ஹெப்படைட்டிஸ் தொற்று பரவுவதை தடுக்க முடியும். ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் பி இரண்டையும் தடுப்பூசிகள் மூலம் தடுக்கலாம். பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்துடன் தொடர்பை தவிர்ப்பதன் மூலம் ஹெப்படைட்டிஸ் சியை தடுக்கலாம். ஹெப்படைட்டிஸ் தடுக்கக்கூடியது மற்றும் சிகிச்சை அளிக்கக்கூடியது. தன்பால் மற்றும் இருபால் ஈர்ப்பு கொண்ட ஆண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் பி தொற்று ஏற்படும் அபாயம் அதிகம் என்பதால் அதற்கான தடுப்பூசியை அவர்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ, பி அல்லது சி இருப்பது உறுதி செய்யப்பட்டால் சிகிச்சைக்காக மருத்துவரை சந்திக்க வேண்டும். இந்திய அரசு தேசிய வைரல் ஹெப்படைட்டிஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் மூலம் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஹெப்படைட்டிஸுக்கான இலவச சிகிச்சையை வழங்குகிறது.